நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மார்கழி மாதத்துல திருப்பாவை பாசுர பாடல்களை நம்ம ஒன்றொன்றாக பார்த்து வரோம். அந்த வகையில இன்று 9ஆம் நாள் 9வது பாசுர பாடலை பார்க்கலாம். இந்த வீடியோ பைமோட் ஷாப்பிங் ஆப் மூலம் ஸ்பான்சர் செய்யப்பட்டது. பைமோட் இ ஷாப்பிங் ஆப் எல்லா ஆன்லைன் ஷாப்பிங் மாதிரி தான் இப்போ பிளே ஸ்டோர்லயும் ஆப் ஸ்டோர்லயும் இந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஆப்போட லிங்க் கொடுத்திருக்கேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல பாடல் என்ன என்பதை பார்த்துட்டு வந்துடலாம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூமம் கமல துயிலணை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமன் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். 5வது நாள் பாசுரத்துல இருந்து இன்னும் தன்னுடைய தோழிகளை எழுப்புவதாகத்தான் பாடல்களை ஆண்டாள் நாச்சியார் அமைத்திருக்காங்க. இந்த பாடல் முதல் 2 வரிகள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். முதல்ல பாடல் வரிகள். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூமம் கமல துயிலணை மேல் கண் வளரும். தன்னுடைய தோழி எப்படி தூங்குகிறாள் என்பது அந்த இடத்தை பற்றிய ஒரு வருணனையாக இந்த வரிகள் அமைந்திருக்கு. பொதுவாக நாம தூங்கும் போது முழுவதுமாக இருட்டாக இருக்கக்கூடாது. ஒரு சிறிய வெளிச்சம் இருந்து கொண்டேதான் இருக்கணும். அது நம்முடைய மூளைக்கு ஒரு சில நன்மைகளையும் செய்யக்கூடியது. அதுக்காக அந்த காலத்துல தூங்கும் போது ஒரு சிறிய விளக்கை ஏற்றி வச்சுட்டு தான் தூங்குவாங்க. இப்ப கூட பெட்ரூம் லைட்டுங்கிற பேர்ல நம்ம தூங்கக்கூடிய இடத்துல ஒரு விளக்கை ஏற்றி வைப்பது வழக்கமாகத்தான் இருந்து வருது. ஆனா அந்த விளக்கு எப்படி இருக்கணும்னா அதுவும் ஒரு குளுமையான நிறத்துல, அதாவது பச்சை, வெள்ளை, நீலம் இது போன்ற நிறங்கள்ல தான் அமைந்திருக்கணும். அதுவும் விட்டு விட்டு எரியாம ஒரே மாதிரி சீராக எரியணும். அப்பதான் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு அது துணையாக இருக்கும். அதே போல அந்த காலத்திலையும் கூட தூங்கும் பொழுது ஒரு விளக்குல நிறைய எண்ணெயை ஊற்றி வைத்து சீராக எரியும்படி அதை செய்துவிட்டு தான் தூங்குவாங்க. அது விடிய விடிய அணையாம ஒரே மாதிரி சீராக எரிந்து கொண்டிருக்கும். அதுபோல ஆண்டாள் நாச்சியாரினுடைய தோழி உறங்கக்கூடிய இடத்துல மாடத்து மேல சுற்றிலும் அழகான விளக்குகளை எரிய விட்டிருக்காங்க. அதே போல அவர் உறங்கக்கூடிய இடத்துல வாசனை கமலக்கூடிய தூபங்களையும் ஏற்றி வைத்திருக்காங்க. அதே போல அவங்க தூங்கக்கூடிய மெத்தையானது நல்ல ரத்தினங்களாலான பஞ்சு போன்ற மெதுமெதுன்னு இருக்கக்கூடிய மெத்தையாக இருந்திருக்கான். இவ்வளவு சௌகரியங்களோட தூங்கும் பொழுது நல்ல சுகமான தூக்கம் வரும் இல்லையா? இப்படி சுகமான தூக்கங்களையும் துறந்து விட்டு நம்ம இறைவனை பாட சென்றோமையானால் அவரது கரிசனம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதையும் இந்த இடத்துல மறைமுகமாக ஆண்டாள் நாச்சியார் நமக்கு பதிவு செய்து காட்டியிருக்காங்க. மணிமாடத்தின் மேல விளக்குகள் எரிய தூபங்களின் வாசனையும் கமழ்ந்திருக்க பஞ்சனையின் மேல சுகமாக உறங்கிக் கொண்டிருக்கின்ற மாமன் மகளே என்றபடி இந்த முதல் 2 பாடல் வரிகளை ஆண்டாள் நாச்சியார் அமைத்திருக்காங்க. அடுத்த 3 வரிகள்ல ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் தன்னோட தோழி பெண்களை சாதாரணமாக எழுப்பிக் கொண்டிருந்த ஆண்டாள் நாச்சியார் இப்பொழுது அவர் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அழைத்து எழுப்ப சொல்லி கேட்பதாக இந்த பாடல் வரிகள் அமைந்திருக்கும். மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ என்றபடி இந்த 4 வரிகள் அமைந்திருக்கு. இதுக்கு என்ன பொருள் என்பதையும் பார்க்கலாம். தன்னுடைய மாமனினுடைய மகளே எழுந்து வந்து மணிக்கதவினுடைய தாளை திறந்து விடு என்றபடி அவளை கூப்பிட்டு பார்க்கிறாங்க ஆண்டாள் நாச்சியார். ஆனால் அந்த பெண் எழுந்து வருவது போல தெரியல. உடனே என்ன செய்யறாங்க, மாமி அவளை எழுப்பிதான் விடுங்களே என்றபடி சொல்றாங்க. இப்படி எவ்வளவு கூப்பிட்டும் தன்னுடைய தோழி எழுந்து வரும்படி ஆண்டாள் நாச்சியாருக்கு தெரியல. இதனால தன்னோட மாமி கிட்ட உன் மகள் தான் ஊமையா இல்ல செவிடாயிட்டாளா, யாராவது அவளுக்கு தூங்கிட்டே இருக்கணும்னு ஏதாவது மந்திரம் செஞ்சிட்டாங்களா என்பது போல இந்த பாடல் வரிகளை அமைத்திருக்காங்க ஆண்டாள் நாச்சியார். நிறைவு 2 வரிகள்ல என்ன சொல்றாங்கிறதையும் பார்க்கலாம். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமன் பலவும் நவின்றேலோர் என்பாவாய். இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4 வரிகள்ல என்ன சொன்னாங்க, மாமி உன்னுடைய பெண்ணுக்கு ஊமையா செவிடா இல்ல தூக்க மயக்கத்துல ஆட்பட்டிருக்காளா, அவளுக்கு யாராவது மந்திரம் தான் செஞ்சிட்டாங்களா, தூங்கிட்டே இருக்கணும்னு என்றபடி சொன்னாங்க இல்லையா? இது எல்லாமும் கூட ஒரு வகையான மாயை தானே. இந்த மாயங்களுக்கெல்லாம் மாயன் பெரும் மாயன்தான் மாதவன். அவனுடைய நாமங்கள் நாம் பாடினால் நமக்கு இருக்கக்கூடிய இந்த மயக்கங்கள் எல்லாம் தீர்ந்திடும்.
அவளுடைய இந்த மாய தூக்க நோயிலிருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. வைகுந்தனின் நாமங்களை எல்லாம் சொல்வதுதான் அதற்கான ஒரே தீர்வு. அப்படி நாம் சொல்லி வந்தால் அனைத்து விதமான மாயங்களிலிருந்தும் நாம விடுபடலாம் என்று தன்னுடைய மாமியிடம் தன் தோழியை பற்றி பேசிக்கொள்வதாக இந்த பாடலை ஆண்டாள் நாச்சியார் அமைத்திருக்காங்க. எவ்வளவு கூப்பிட்டும் எழுந்து வராத தன் தோழியினுடைய மாய தூக்க நோயிலிருந்து விடுதலையடைய தன்னோட மாமி கிட்ட நாராயணனுடைய நாமத்தை பாடும்படி சொல்லிவிடுறாங்க ஆண்டாள் நாச்சியார். ஆக தூய மணிமாடத்தின் மேல விளக்குகள் எரியும் பொழுது, வாசம் கமழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, பஞ்சனையின் மேல கண் வளர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மாமனுடைய பெண்ணே, நீ எழுந்து வந்து கதவினுடைய தாளை திறந்து விடு. மாமி, அவளை நீங்க கூட எழுப்ப மாட்டீங்களா? உன் மகள் தான் என்ன ஊமையாயிட்டாளா, இல்ல செவிடாயிட்டாளா, இல்ல தூக்க மயக்கத்துல மாட்டிக்கொண்டாளா, இல்ல அவளுக்கு யாராவது மந்திரம் போட்டுட்டாங்களா தூங்கிட்டே இருக்கணும்னு? எவ்வளவு பெரிய மந்திரமாக இருந்தாலும் மகா மாயனான மாதவனுடைய நாமத்தை நாம தொடர்ந்து சொல்லும் பொழுது அது பலிக்காம போயிடும். அவருடைய நாமங்களை நாம சதா சொல்லுவது ஒன்றுதான் அவளுடைய தூக்க நோய்க்கு தீர்வு என்றபடி தன்னுடைய மாமியிடம் சொல்லி அனுப்புவதாக இந்த பாடல் வரிகளை ஆண்டாள் நாச்சியார் நமக்காக அருளி செய்திருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம தினம் ஒரு பதிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.